Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.14ஓட லாஸ்ட் சம் கொஷின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்ற சம்ஸ்க்கு அதை செக் பண்ணிக்கோங்க. If one root of the equation 3x square plus kx plus 81 equal to 0 having real roots is the square of the other, then find k. ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் சம்ஸ் ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு ட்வைஸ்ன்னு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பீட்டா மைனஸ் அல்ஃபா கொடுத்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ரூட் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், ரூட்ஸை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுவோமா. லெட் ரூட்ஸ் பி ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ நம்ம என்ன ரெண்டு ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஆல்ஃபா அண்ட் பீட்டா எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிவன் இதில் என்ன இருக்குது, கிவன் வந்து ஒன் ரூட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் அதர். அப்போ ஆல்ஃபா அப்படின்றது வந்து பீட்டாவோட ஸ்கொயர். பாருங்கள், ஒன் ரூட் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த அதர். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர். இது நம்மளுக்கு கிவன். கரெக்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கே வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் கிவன் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. 3x ஸ்கொயர் ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 81 ஈக்குவல் டு 0. அண்ட் நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 3 அண்ட் பியோட வேல்யூ கே அண்ட் சியோட வேல்யூ வந்து 81. ஸோ இப்போ நம்மளுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேணும் அண்ட் ஆல்ஃபா பீட்டா வேணும். இதுதான் நம்மளோட சம் ஆஃப் ரூட்ஸ். ஆல்ஃபா பீட்டாவோட ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் கே பை 3. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, மைனஸ் கே பை 3. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் சொல்லுங்கள். ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது சி பை ஏ. அப்போ சி பை ஏன்னா என்ன அர்த்தம், 81 பை 3 விச் இஸ் நத்திங் பட் 27. அப்போ ஆல்ஃபா பீட்டா 27, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் கே பை 3. ஸோ இப்போ பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 27 தெரிஞ்சிருச்சு. ஆல்ஃபா அப்படின்றது என்ன அர்த்தம், பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்களா. அப்போ இந்த ஆல்ஃபா இருக்கிற இடத்துல நம்ம பீட்டா ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ அப்போ பீட்டா கியூப் ஈக்குவல் டு 27. 27 நம்ம எப்படி எழுதலாம், 3 கியூப்னு எழுதலாமா. அதாவது 3 3s are 9, 9 3s are 27. தேர்ஃபோர் அப்போ பீட்டாவோட வேல்யூ என்ன, நம்மளுக்கு 3 தெரிஞ்சிருச்சா. அப்போது இஃப் பீட்டா ஈக்குவல் டு 3, இங்கே பீட்டா 3யாக இருந்தால் 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு ஆல்ஃபா கிடைக்குமா. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர்ன்றதுனால 3 ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன, 9. ஸோ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 9, பீட்டாவோட வேல்யூ 3 தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3ன்னு இருக்குது. ஸோ இது எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 9 தெரியும். ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 3 தெரியுமா, ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. அப்போ 9 ப்ளஸ் 3 12. ஸோ 12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. இப்போ இந்த 3 இங்கே போனால் மல்டிப்ளை ஆகும். தேர்ஃபோர் அப்போ கேவோட வேல்யூ என்ன, மைனஸ் 36. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு. இந்த கேவோட வேல்யூ எவ்வளோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இந்த 4 5 6 இந்த 3 சம்முமே இந்த ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஃபார்ம் பண்ணால் போதும். ஒன்ஸ் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபா பீட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட இந்த 3.14ஓட எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 3.15 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.